வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றுடன் 767 நாட்கள் ஆகின்றன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய படைகள் நிற்கும் மஞ்சள் எல்லைக்கோடு என்று கூறப்படும் அந்த பகுதியில் 3 இடங்களில் போர் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. அது குறிப்பாக அல்-கஸம் பிரிகேடின் வீரர்கள் இருந்த இடம் என்று ஒரு தகவல் தெரிவிக்கின்றன. அதன் பிறகான தொடர்பு தகவல்கள் என்ன, அந்த அங்கே இருந்த அந்த வீரர்களுக்கு என்ன நடந்தது என்ற தகவலை தற்போது நாம் காண முடியவில்லை. அதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. அதேபோல் குறிப்பாக சில குறிப்பிட்ட இடங்களில் லெபனான் உள்ளேயும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. அந்த இடங்களை ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான இடங்கள் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் நயீம் காசம் உரையாற்றியுள்ளார். அதில் மிக முக்கியமான தகவல்களை அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் இஸ்ரேல் அமெரிக்கா மூலமாக மற்றும் பிரான்ஸ் மூலமாக அழுத்தம் கொடுத்து வருகிறது லெபனான் அரசுக்கு. அவர்கள் தெற்கு லெபனானில் இருக்கும் வீடுகளில் சென்று சோதனை செய்ய வேண்டும், ஆயுத சோதனை என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அது முடியாது என்று அவர்கள் லெபனான் தரப்பில் மறுத்திருக்கிறார்கள். அதேபோல் மறுபுறம் மிக முக்கியமான 2 பகுதிகள் போர் சூழல் மிக அதிக அளவில் அதிகரித்து வருகின்றன. ஒன்று ஈரான். இஸ்ரேல் தரப்பிலிருந்து இஸ்ரேலிய ஊடகங்களே தொடர்ந்து எழுதி வருகின்றன, எந்த நொடியிலும் ஈரானுடன் போர் துவங்கலாம் என்று. அது உண்மையில் அப்படியான ஒரு சூழல் நிலவுகிறதா அல்லது இவர்களே அப்படி ஒரு சூழலை உருவாக்குகிறார்களா என்ற கேள்வி வருகின்றன. இது 2 பக்கத்திலும் இந்த கேள்வியை நம்மால் எழுப்ப முடியும். லெபனான் குறித்தும் அவர்கள் கூறும் தகவல்களும் அப்படித்தான், ஈரான் குறித்து அவர்கள் கூறும் தகவல்களும் அப்படித்தான். அதே போல வெனிசுலா தரப்பிலும் இருக்கும் பல நிகழ்வுகளையும் நாம் பேச வேண்டியது இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்ப நம்ம போன 2 காணொலிக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, நீங்க மேலோட்டமா சொல்லியிருந்தீங்க. இப்ப தோழர்கள் கூட அதை கேட்டிருந்தாங்க. என்னன்னா, அல்-கஸம் பிரிகேடுடைய குறிப்பிட்ட வீரர்கள் இன்னும் அந்த இஸ்ரேலிய படைகள் எங்க இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு. அவங்களே கூட திருப்பி தாக்குதல் நடத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காணொலிக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோம். இந்த தாக்குதல் ஒரு 2 நாளுக்கு முன்பு நடத்தின தாக்குதல்ன்றது அப்படி ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கா? அவங்க டனல் எதுவும் தாக்குதல் நடத்திருக்கா? அதை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன். டனல்ல எல்லாம் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா கடந்த 2 வருஷம் நடந்த போர்ல 50% டனல் மட்டும்தான் அழிக்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க. அதனால டனலை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சில இடங்கள்ல அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த எல்லோ லைன்ல அதாவது இப்ப இஸ்ரேல் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதிகளில் ஒரு 200 அல்-கஸாம் பிரிகேட் வீரர்கள் சிக்கியிருக்கிறதா சொல்றாங்க டனலுக்குள்ள. அவங்க வெளியேற முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க, பிசீஜ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து போகுது. மீதி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய துருப்புகளினுடைய உடல்களை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீரர்களை வெளியேறதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு ஹமாஸ் அமைப்பு. ஸோ அந்த வீரர்கள் வெளியேறணும்னா இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வெளியேற்றணும். அந்த பின்னணியில 2014 ப்ரொடெக்டிவ் எட்ஜ்ன்னு சொல்ற ஒரு போரை இஸ்ரேல் நடத்துனுச்சு. இதே மாதிரியான ஒரு கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் போர் தான் அதுவும். அந்த போரின் போது ஒரு வீரர் பிடிபட்டது. ஒரு முக்கியமான வீரர், கமாண்டர் லெவல்ல இருந்த ஒரு முக்கியமான வீரர் தான் பிடிபட்டது. அந்த வீரர் உள்ளுக்கு பிடிபடுற டயத்துல இஸ்ரேல் அவர் இருந்த இடத்த நோட் பண்ணி குண்டு வீசுனுச்சு. அதுல ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பை சந்திச்சாங்க. அந்த கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் ஹானிபல் டைரக்டிவ். ஸோ அதை பயன்படுத்தி ஒரு 200க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் அதுல உயிரிழப்பை சந்திச்சாங்க. அதுல அந்த வீரரும் உயிரிழப்பை சந்திச்சான். அவனுடைய ரிமைனிங்ஸ், அதாவது அவனுடைய உடல் காசாக்குள்ள இருந்ததை கொடுக்கறதன் மூலமா இந்த 200 பேரை விடுவிக்கிறதா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவனுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டுச்சு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு. ஸோ அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்னன்னு நமக்கு தெரியல.
அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படை என்னன்னா, 2014ல சிக்குன அந்த உடல வந்து குடுக்கறது. இப்ப அத குடுத்துட்டாங்க கசாம் பிரிகேடு. ஆனா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இன்னும் அந்த 200 வீரர்கள வந்து பிசிட்ஜ் பண்ணத விடலன்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடக்கும்? எத எத நோக்கி அது நகரும் அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு வந்து 200 பேர் உள்ளுக்கு சிக்கியிருக்கிறதா சொல்றாங்க. அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இப்ப இல்ல. ஏன்னா, வெளியில இஸ்ரேல் ராணுவம் இருக்கு. அதேபோல அந்த கூலிப்படைகள் இருக்கிறாய்ங்க. 5ஆம் படைகள், கூலிப்படைகள் வந்து இருக்கிறாய்ங்க. அந்த இஸ்ரேலோட பாதுகாப்புல தான் அந்த கூலிப்படைகளும் இருக்கிறாய்ங்க. ஸோ, அதனால அந்த கசாம் பிரிகேட் வீரர்கள் வந்து 200 பேரும் வெளியில வர முடியாத நிலையில சிக்கியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இப்ப முக்கியமான விஷயமா இருக்கு காசாவ பொறுத்தளவுல. அதே போல உணவுப் பொருட்கள் போறது ரொம்ப தடைபட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டாங்க. WHO வரைக்கும் பேசி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா அமைப்புகளும் பேசுது. நீங்க உணவுப் பொருட்கள் வேணுங்கிறத குடுக்க மாட்டேங்கிறீங்க, அனுப்ப மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ அதே போல இஸ்ரேல் அதெல்லாம் பண்ண ஆதரவு மாட்டானுங்களே தோழர். தோழர் நம்ம திரும்ப திரும்ப அத பேசுறதுனால ஒண்ணுமே இல்ல தோழர். அது அவனுங்க பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இனப்படுகொலை பண்ணுங்கிற நோக்கத்தோட தானே செயல்படுறானுங்க. அதுல ம், ம். என்னத்த அவனுங்க பெரிய மாற்றத்த கொண்டு வந்துற போறானுங்க? இல்ல இப்ப இருக்கிற அ இந்த கேரண்டோர்ஸ் சீஸ்ஃபயரினுடைய கேரண்டோர்ஸ் வந்து முதல் முதல் விஷயமே வந்து ஒரு போருக்கு உணவுப் பொருட்களையோ, மருந்து பொருட்களையோ வந்து ஆயுதமா பயன்படுத்தக்கூடாது. அது சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது. போர் விதிமுறைகளுக்கு புறம்பானது. அததான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே அததான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ சர்வதேச விதிகள்ங்கிறது இங்க எங்கேயுமே பொருந்துறது இல்ல. இப்ப அமெரிக்கா அதுக்கு முழுமையான உதவிகள வழங்குது. அரப் நேஷன்ஸ் வந்து இப்ப சொல்லிக்கிறவனுங்க இந்த இஸ்லாமிய கண்ட்ரீஸ் இல்ல அரப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிக்கிறவனுங்களும் அதெல்லாம் வந்து பெருசா இந்த ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு அத கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அத வந்து எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணும்? ஏன்னா சர்வதேச விதியே கிடையாது. போர்ல வந்து நீ உணவ வந்து ஆயுதமா பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் சர்வதேச விதி. அதாவது உணவ வந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு போயிருக்கிறாய்ங்கன்னா, நீங்க வந்து இது இது என்ன மாதிரியான சர்வதேச விதி? என்ன மாதிரியான உலக அமைப்பு இது? ஸோ அதனால இத நம்ம பேசுறதுனால ஒரு பலனும் இல்ல. அவனுக்கு குடுக்கவும் போறதில்ல. ஏன்னா தொடர்ந்து சர்வதேச விதிகளுக்கு புறம்பா செயல்படுறது மட்டுமே இவனுங்களுடைய பணியா இருக்கு. ஆரம்ப கட்டத்துல இருந்து இதுதான் பண்றானுங்க. நம்ம இன்னும் புதுசா வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல இதுல. ஆரம்பத்துல இருந்தே இதுதான் பண்றானுங்க. சீஸ் ஃபயர்ன்னு அனௌன்ஸ் பண்ணானுங்க. 600 ட்ரக் ஒரு நாளைக்கு போகணும்னு சொல்லி அனுமதி குடுத்தது. சீஸ் ஃபயரோட கண்டிஷன் பிரகாரம் 600 ட்ரக் உள்ளுக்கு போகணும். அதுல 50% ட்ரக் கூட இப்ப உள்ளுக்கு வர்றதில்ல. சுத்தமா தடை பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதெல்லாம் யாருமே கேட்கிற மாதிரியே தெரியலீங்களே! ஹமாஸ் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கேரண்டர்ஸ் எதுவுமே பேச மாட்டேங்கிறானுங்க. அமெரிக்காவுக்கு நாங்க இன்னும் ஆதரவா இருக்கிறோம். அமெரிக்கா தான் ட்ரம்ப் தான் வந்து இந்த அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தி குடுத்த மகான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறவனுங்க ட்ரம்ப்புக்கு கேள்வி எழுப்பவே இல்லையே! இதுவரைக்கும் கேள்வி எழுப்பவே இல்ல யாருமே. ஏன் வந்து உணவுப் பொருட்கள் இன்னும் விடமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி யாருமே கேள்வி எழுப்பல. ஸோ அதனால இது வந்து இதுதான் அவனுங்களுடைய நோக்கம். எல்லாருமா சேர்ந்து தான் இத பண்றானுங்க. கட்டுப்படுத்தணும்னு நெனைக்கிறானுங்க. ஹமாஸ வந்து மண்டியிட வைக்கணும்னு நெனைக்கிறானுங்க. ரெசிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறானுங்க. ஸோ அதற்காக இத பண்ணுவானுங்க. இத தொடர்ந்து பண்ணதான் போறானுங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த சீஸ்ஃபயரே வந்துச்சு. ஏன்னா ஹமாஸுக்கு தெரியாததெல்லாம் இல்ல. ஹமாஸுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து இவனுங்க குடுக்க மாட்டானுங்கங்கிறது தெரியும். இந்த கேரண்டர்ஸும் ஒண்ணும் பெருசா பண்ண மாட்டானுங்கங்கிறதும் தெரியும். வேற வழி கிடையாது. ஏன்னா, அந்த மாதிரியான உலக அமைப்புக்குள்ள தான் வந்து நம்ம வாழ்றோம். அது ஒரு ரொம்பவே கசப்பான உண்மை அதுதான். அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுல வந்து அ ஹிஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளர் நயீம் காசம் பேசினது மிக முக்கியமானதா ஒண்ணா பார்க்கப்படுது. அதுல வந்து ஒரு நீங்க போன தடவையே சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காருதான்னு நினைக்கிறேன் நானு. எத்தன நாள் தான் நீங்க வந்து பொறுத்துக்கிட்டே இருக்கணும்? இது எல்லாத்தையும் அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து இது வாங்கி குடுத்தீங்க, போர் நிறுத்தம்னு சொல்லி குடுத்தீங்க. ஆனா இத்தன பேர கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே! நீங்க நம்ம இறங்கி அவங்கள வெளியேத்துறது மட்டும் தான் சரியா இருக்கும். எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அ அவர் எப்படி சொல்றாருன்னா, இன்க்ளூடிங் யாரெல்லாம் வந்து இஸ்ரேலிய ஆதரவு ஆட்களா அங்க இருக்கிறதா சொல்லப்படுதோ, சமீர் ஜியாஜியா உட்பட
எல்லாருமே வாங்க முதல்ல இஸ்ரேல் எங்கேருந்து வெளியேற்றுவோம், அப்புறம் மீதியை நம்மளோட உள்ள இருக்க பிரச்சனையை அப்புறம் பேசுவோம் அப்படின்னு அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த பேச்சுல வேற என்ன அம்சங்கள் இருந்துச்சு? எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு அம்சம் வந்து அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான வயலேஷன்ஸ் இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கிற இந்த வயலேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு இருக்கிறாரு. கண்டினியூ ஆக முடியாது. இன்டிஃபைனைட்டா வந்து கண்டினியூ ஆக முடியாது அப்படின்னு இருக்காரு. அது அதாவது நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதனால அது என்ன நடக்குங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இஸ்ரேலுக்கு. உன்னுடைய இந்த இந்த அடாவடித்தனத்தை வந்து இப்படியே விட முடியாது அப்படிங்கிறத ஹெஸ்புல்லா தெளிவா உணர்த்தியிருக்கு. ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஹிஸ்புல்லாவினுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு அது நகரப்போகுதுங்கிறத ஹிண்ட் பண்ண ஒரு விஷயமா தான் வந்து சையத்னாம் காசமுடைய இந்த ஸ்பீச் வந்து அமைஞ்சிருக்கு. அதுல அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி அந்த ஓப்பன் லெட்டர் குடுத்திருந்தாங்க. அதுலயும் அததான் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இப்ப அவரு தெளிவாவே வந்து வெளிப்படையாவே பேசியிருக்கிறாரு. இது வந்து தொடர முடியாது. இந்த அடாவடித்தனங்கிறது தொடர முடியாது இனிமே. இது நிறுத்தி தான் ஆகணும். நான் என்ன பண்ணுவேங்கிறது தெரியாது அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆனா இது வந்து தொடர முடியாது. ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆகணும் இத அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி அதோடைய அர்த்தம் என்னன்னாக்க, நீ இத தொடர்ந்தன்னா, நாங்க வந்து தாக்குதல வந்து நாங்க ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ இதற்கிடையில வந்து லெபனான் அரசாங்கத்தின் மூலமா குடுத்த அழுத்தம் வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. லெபனான் அரசாங்கத்துக்கு குடுத்து அழுத்தம் குடுத்து, லெபனான் பிரசிடென்ட் மூலமா வந்து டிஸார்ம் பண்ணுங்கிற முயற்சிங்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஏன்னா, அந்த இன்கர்ஷன் நடந்து பில்டாங்கிற பகுதியில வந்து ஒரு முனிசிபல் எம்ப்ளாயிய வந்து படுகொலை பண்ணதுக்கு அப்புறம், லெபனானுடைய பிரசிடென்ட் மிஷேல் அவுன் வந்து வெளிப்படையா ராணுவத்துக்கிட்ட சொல்லியிருந்தாரு. இதுக்கு மேல வந்து இஸ்ரேலுடைய ராணுவம் வந்து இன்கர்ஷன்ல ஈடுபட்டுச்சுன்னா, அதை எதிர்க்கிறத வந்து கன்ஃபரண்ட் பண்றதுக்கு நீங்க அ தயாராகுங்க. கன்ஃபரண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத உத்தரவாவே போட்டிருந்தாரு. அப்ப எதிர்த்து அடிங்கங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் கண்ட்ரோல்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் தான் ஹெஸ்புல்லா வந்து இந்த அழைப்பையும் விடுத்தது. யுனிஃபைடு அரசாங்கமா, யுனிஃபைடு ஃப்ரண்ட்டா வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து இயங்கணுங்கிற அந்த அழைப்ப விடுத்தது வந்து, லெபனான் அரசாங்கமும் சரி, குறிப்பா வந்து ஜோசப் அவோன், பிரைம் மினிஸ்டர் இது பிரசிடென்ட்டா இருக்கிற ஜோசப் அவோன், அதேபோல லெபனானுடைய ராணுவம். இந்த 2மே ஹெஸ்புல்லாவ எதிர்க்கிறதுக்கு தயாரா இல்ல. 2மே வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிரா சண்டை போடுறதுக்கு தயாரா கிடையாது. ஸோ அவங்க 2 பேரும் வந்து அதை ஏத்துக்கல. அதுதான் வந்து அமெரிக்கன் ஆன்வாய் டாம் பராக்கினுடைய திட்டமே. அததான் வந்து செயல்படுத்துறதுக்காக டாம் பராக் வந்து லெபனானுக்கு ஸ்பெஷல் ஆன்வாயா அனுப்பப்பட்டது. ஆனா அது நடக்கல. இப்ப புதுசா வந்து அ போர் குற்றவாளி, சர்வதேச போர் குற்றவாளி டோனி பிளேயர மறுபடியும் அனுப்பிச்சிருக்கிறானுங்க லெபனானுக்கு. டாம் பராக்கால முடியாதத டோனி பிளேயரால சாதிக்க முடியுங்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கிறானுங்க. டோனி பிளேயருக்கு யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியாலலாம் வந்து நெருக்கமான உறவு இருக்குது. அவன் அதன் மூலமா அழுத்தம் குடுத்து, இந்த அரசாங்கத்த வந்து மிரட்டுறதுக்கான பணியில இப்ப வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறான். இப்ப வந்து பெய்ரூட்ல இருக்கிறான். ஒரு குற்றவாளி பெய்ரூட்ல இருக்கிறான். ஆ ஸோ அமெரிக்காவினுடைய முயற்சி, இந்த சிவில் வார உருவாக்குறதுக்கான அமெரிக்கன் முயற்சிங்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்து ஐ திங்க் வந்து இதுல வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு இருந்த ஒரு வழிங்கிறது, லெபனான் அரசாங்கத்தின் மூலமா ஹிஸ்புல்லாவ டிஸார்ம் பண்ணணுங்கிறது தான். அதனுடைய நோக்கம் வந்து ஹெஸ்புல்லாவை டிஸார்ம் பண்ண முடியாதுங்கிறது அவனுங்களுக்குமே தெரியும். லெபனான் சொசைட்டிய வந்து பிளக்கிறது. அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்களாகவும், ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவானவர்களாகவும் வந்து 2 செக்ஷனா வந்து பிரிக்கிறது தான் அதனுடைய நோக்கம். லெபனான வந்து டீஸ்டபிலைஸ் பண்றது. ஆ இப்ப அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர்ன்னா, நீங்க வேற என்ன வகையில வந்து ஹெஸ்புல்லா வந்து டிஸார்ம் பண்ண முடியும்? ஹெஸ்புல்லாவினுடைய த்ரெட்ட வந்து நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? அப்படின்னா, வேற எந்த பெரிய ஆப்ஷனும் கிடையாது. போர் மட்டும் தான். அப்ப அந்த போருங்கிறதுக்கு 2 வழிமுறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து சிரியால இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மூலமான போர நடத்துறது. இன்னொன்னு இஸ்ரேல் வந்து நேரடியான போர்ல வந்து ஈடுபடுறது.
இஸ்ரேல் நேரடியா போர்ல ஈடுபட்டா என்ன நடக்குங்கிறது இந்த 66 நாள் நடந்த போர்ல வந்து தெளிவாயிடுச்சு. இஸ்ரேலால 1 இன்ச் கூட உள்ளுக்கு நுழைய முடியல. ஏற்கனவே அந்த ராணுவம் வந்து சின்னாபின்னப்பட்டு கிடக்கு. காசாலயே அதனால எதிர்கொள்ள முடியல. இப்போ லெபனான்ல மறுபடி போனாங்கன்னா, படுமோசமான வீழ்ச்சிகள வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அப்ப அதற்கான பாசிபிலிட்டீஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்ப ஃபுட் சோல்ஜர்ஸா அமெரிக்கன் எம்பையருக்கு இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடியவர்கள் யாருன்னாக்கா, அல் கொய்தா தீவிரவாதிகளும், ஐசிஸ் தீவிரவாதிகளும் தான். இப்ப அந்த தீவிரவாதிகள் மூலமா அந்த அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணலாங்கிறது தான் இப்ப அடுத்த முயற்சி. ஸோ இப்ப இதுல 2ல ஏதோ ஒரு முயற்சிய தான் வந்து அவங்க பண்ணியாகணும். அப்படியான இடத்துல தான் வந்து இஸ்ரேலினுடைய பொறுப்புங்கிறது ஏர் பம்பார்ட்மென்ட் பண்றது, வழக்கமான தன்னுடைய டஹிய டாக்ட்ரின வந்து பயன்படுத்துறது. கலெக்டிவ் பனிஷ்மென்ட் குடுக்கறது, கட்டடங்கள அழிக்கிறது, மக்கள வந்து படுகொலை பண்றது. இன்னொரு பக்கம் வந்து கிரவுண்ட் இன்வேஷனுக்கு இந்த ஃபுட் சோல்ஜர்ஸ பயன்படுத்துறது. அமெரிக்கன் ஃபுட் சோல்ஜர்ஸ், மெர்சனரீஸ், இந்த ஐசிஸ், அல் கொய்தா தீவிரவாதிகள வந்து பயன்படுத்துறது. ஸோ இது 2ம் தான் இப்ப அவனுங்களுக்கு இருக்கிற திட்டம். ஏன்னா உள்ளுக்குள்ள பிரச்சனை உருவாக்கணுங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த திட்டம் வந்து இது மட்டும் தான். அத நோக்கி தான் நகரப்போகுது. இப்ப நீங்க இத சொல்லிக்கிட்டு இருக்க இதே நேரத்துல இன்னும் 2 தகவல் வந்திருக்குது. ஒண்ணு வந்து என்னன்னா, கடந்த 2, 3 நாட்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு செவுரு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துல வந்து லெபனான்ல இருந்து அவங்க ஆக்கிரமிச்சு உள்ள போனாங்களோ அந்த இடத்துல. கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்கொயர் மீட்டர் வந்து மக்கள் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த மக்கள் இருந்த இடத்துலயே சுவர கட்டி இது இஸ்ரேலோடது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 2, 3 நாள் நடந்திருக்கு. இது யாருமே எதிர்த்து பேசல. அதே போல பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பெய்ரூட்ல ஒரு முக்கியமான பகுதியா இருக்கக்கூடிய அந்த பெக்கா வேலி அப்படின்ற அந்த இடத்துல அ நேரடியா தாக்குதல் நடத்துறது அப்படின்ற அது பிளான்ல இறங்கியிருக்காங்களாம். பெய்ரூட்ல இல்ல. லெபனானுடைய கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி, கிழக்கு பகுதியில இருக்கு. வடகிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய பகுதி. பெக்கா வேலிங்கிறது. ஓகே, ஓகே. அங்க தாக்குதல் மேபி அங்க தாக்குதல் வான்வழியா தாக்குதல் நடத்திட்டு, நீங்க சொல்ற மாரி இந்த அல் கொய்தா தீவிரவாதிகள், அப்புறம் வந்து இப்போ ஒருத்தன் போயிட்டு வந்திருக்கானே வெள்ளை மாளிகைக்கு. அந்த தீவிரவாதிகள் இவங்களெல்லாம் இறக்கி விடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இது அப்படித்தான் போகும்ன்ற மாரி நம்மளால யூகிக்க முடியுது. இது எப்படி வந்து டீல் பண்ண இல்ல போறது ஹிஸ்புல்லா அதுக்கான அப்படின்றதுல தான். சமீட்சைகள் எல்லாமே இருக்கு. இப்ப என்னன்னா, அது வந்து டமாஸ்கஸோட தெற்கு பகுதியில வந்து அமெரிக்காவினுடைய பேஸ உருவாக்குறதுக்கான ஒ திட்டம் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து டமாஸ்கஸ ஒட்டி அமெரிக்கா வந்து பேஸ் அமைக்க போறானுங்க. அதேபோல காசாவ ஒட்டி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பகுதியில பேஸ் அமைக்க போறதா திட்டம் வச்சிருக்கிறானுங்க. இப்போ இதெல்லாம் எதற்காக வைக்கிறானுங்கன்னாக்க, இந்த தீவிரவாதிகள் மூலமா ஹிஸ்புல்லாவ வந்து டிஸார்ம் பண்றதுங்கிறது தான் இப்ப அதனுடைய நோக்கம். ஸோ இதுக்கு தான் அவனுங்கள பயன்படுத்த போறானுங்க. அதற்காக தான் இப்ப வெள்ளை மாளிகைக்கு இவனுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. வெள்ளை மாளிகை போயிருந்தது. அவன் போய் சந்திச்ச ஆட்கள் எல்லாம் முக்கியமான ஆட்கள். அவன் சந்திச்ச ஆட்கள். அதுல அவன் பாஸ்கெட் பால் விளையாண்டான். பாஸ்கெட் பால் விளையாண்டது யார் கூட விளையாண்டான்னா, சென்ட்காமினுடைய முக்கிய அதிகாரிகள். சீஃபா இருக்கிறவன், டைரக்டரா இருக்கிறவன், முக்கியமான அதிகாரிகள் எல்லார் கூடயும் தான் வந்து அவன் பாஸ்கெட் பால் விளையாண்டான். ஸோ இவன நம்பி தான் இந்த பகுதியில இந்த இஸ்லாமிய அ ம் இளைஞர்கள் ஐசிஸ்ல போய் சேர்ந்தாய்ங்க. இவன் வந்து காலிஃபேட்ட உருவாக்குவான். அமெரிக்காவுக்கு எதிரா இருக்கிறான். வெஸ்டர்ன் அ கண்ட்ரீஸ்க்கு வந்து எதிரா இருக்கிறான். ஆதிக்கத்துக்கு எதிரா இருக்கிறான்னு சொல்லிட்டு, இவன நம்பி தான் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு போயி செக்டேரியன் டிவிஷன்ல முஸ்லிம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைக்கே வந்து இந்த இளைஞர்கள் போய் சிக்குனாய்ங்க. இவன் போயி இன்னைக்கு சென்காமினுடைய அதிகாரிகள் கூட குண்டு போட்டு இந்த பகுதி மக்கள, குறிப்பா வந்து இஸ்லாமியர்கள குண்டு போட்டு அழிச்சவனுங்க கூட போயி பாஸ்கெட் பால் விளையாண்டுருக்கிறான். அப்ப எதற்காக இவன் போய் இந்த முக்கிய நபர்கள், அதுவும் ராணுவ ரீதியான முக்கிய நபர்கள் கூட போய் இவன் பாஸ்கெட் பால் விளையாண்டான்? அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. அப்போ இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸே வந்து பெருசா பார்க்காத விஷயம் என்னன்னா, இவனுடைய விசிட் வெள்ளை மாளிகைக்கு இவன் எடுத்த விசிட், அவன் அங்க சந்திச்ச இந்த முக்கிய ராணுவ தளபதிகள், இதெல்லாம் வந்து என்னத்த உணர்த்துது அப்படிங்கிறத யாருமே பெருசா அப்சர்வ் பண்ணல. என்ன உணர்த்துதுன்னா, இது போருக்கான தயாரிப்பு நடவடிக்கைக்காக தான் வந்து இவன் போயிருக்கிறான். ஸோ, இவன் வந்து கம்ப்ளீட்டா போனதுக்கான நோக்கமே வந்து போருக்காக மட்டும் தான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. கூடுதலா வந்து இப்ப இவனுக்கு பூரா விலக்கு குடுத்திருக்கிறானுங்க. அ சாங்ஷன் ரிலீஃப் குடுத்திருக்கிறானுங்க. அது 6 மாசம் குடுத்திருக்கிறானுங்க.
ஐ திங்க் இந்த 6 மாசத்துக்குள்ள இவன் ஏதாவது சக்சஸ் பண்ணானா, குறிப்பா வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான சண்டையில ஏதாவது வெற்றி அடைகிற மாதிரியான வாய்ப்பு இருந்ததுன்னா, இவனுக்கு தொடர்ந்த தளர்வு குடுப்பானுங்க. அப்படி இல்லன்னா, அந்த விண்டோவ குளோஸ் பண்ணிட்டு, இவன வெளியில அனுப்பிச்சுட்டு வேற ஆள கொண்டு வருவானுங்கங்கிறது தான் தெரியுது. ஸோ, இதுக்கு ஒட்டுமொத்தமா தயாரிப்பு பணியுமே வந்து போருக்கான தயாரிப்பு பணி தான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயி, அவங்க கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு, இப்போ ரெடி பண்ணி தான் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கிறானுங்க. இவனுங்க அத தான் நோக்கி போறானுங்க. இதுக்கு அப்படியே இணையா பேரலலா வந்து அந்த பக்கத்துல ஈரான் தரப்புல வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு இவங்களே சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. ஈரான் தரப்புல இருந்து சொல்றது நாங்க எதுக்கும் தயாரா இருக்கோம்னு சொல்றாங்களே தவிர வேற எதுவும் அவங்க சொல்றது இல்ல. பட் பார்த்தா இஸ்ரேல் உள்ள இருந்து வர பத்திரிகைகளே எழுத வைக்கிறாங்க 2000 மிசைலோட ரெடியா இருக்கு. ஒரே நேரத்துல 2000 மிசைல் வீச போகுது இஸ்ரேல் மேல அஹ், ஈரானு. அதுக்கெல்லாம் தயாராயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க இந்த புலிவரது கதையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த ஃப்ரண்ட் எப்படி இருக்கு? இன்னும் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல ஈரான் ஏற்கனவே ரெடி ஆயிருச்சுன்னு தெரியும். பட் வந்து அவங்க வந்து இதெல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? அதாவது அரசியல் ரீதியா எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். போரியல் ரீதியா அவங்க தயாராயிட்டாங்கன்னு நமக்கு தெரியுது. அரசியல் ரீதியா டிப்ளமேட்டிக் ரீதியா அவங்க தயாராயிட்டாங்களா இந்த போருக்கு? இல்ல தயாரிப்பு பணியில ஈடுபட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஆ இந்த முறை வந்து போர் நடந்ததுன்னா, ரொம்ப தீவிரமான போர் நடக்குங்கிறது போன முறையே தெரிஞ்ச விஷயம் தான். அதுல ஒண்ணும் புதுசுலாம் கிடையாது. இப்ப இந்த செய்திய வந்து வெளியிட்டது வந்து நியூயார்க் டைம்ஸ். நியூயார்க் டைம்ஸ் தான் வந்து இந்த செய்திய வெளியிட்டானுங்க. அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, இந்த முறை வந்து போர்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுன்னா, ஈரான் வந்து ஒரே டயத்துல 2000 ஏவுகணைகள வந்து வீசுறதுக்கு தயாரா இருக்கு. தயார்படுத்தி இருக்கு. அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ, அப்பன்னா வந்து போருக்கு தயார்படுத்துறானுங்கங்கிறது அர்த்தம். மக்கள தயார்படுத்துறானுங்க. பத்திரிக்கையில வந்து ஒரு செய்தி வருது, போருக்கு வந்து தயாராயிட்டு இருக்கு, போர் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறானுங்கன்னா, போருக்கு மக்கள தயார்படுத்துறானுங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ, போருங்கிறது இம்மீடியட்டா ஒண்ணும் ஆரம்பிக்காது. இப்ப மக்கள தயார்படுத்தணும். இப்ப மக்கள் தயாரிப்பு பணி வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ட். இப்ப இந்த கன்சென்ட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டானுங்கன்னா, மக்கள் மத்தியில வந்து ஒரு 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 செய்திய வந்து பரப்பி மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இவனுங்க வந்து போருக்கு போறானுங்கங்கிறது அர்த்தம். ஸோ, அப்படிதான் வந்து இப்ப இது ஒட்டுமொத்தமா டெவலப் ஆகுது. ஆனா அதே நேரத்துல ஈரானும் இதுக்கு தயாரா இருக்காங்கங்கிறத தன்னுடைய இத வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே வருது. மிலிட்டரி ரீதியா வந்து ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் வந்து அதெல்லாம் தெளிவுபடுத்துறாங்க. அ நாங்க போருக்கு வந்து தயாரா இருக்கிறோம்னு. ஆனா இந்த முறை வந்து போருங்கிறது ரொம்ப தீவிரமா நடக்குங்கிறத உறுதியா சொல்லலாம். ஏன்னா, அந்த மாதிரியான தயாரிப்பு பணிகள்ல தான் வந்து 2 தரப்பும் ஈடுபடுது. 2 பேத்துக்குமே நோக்கமுமே வந்து அதுதான். ஏன்னா போன முறைங்கிறது ஆ ஆழம் பார்த்தது மட்டும் தான். போன முறை வந்து நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணாய்ங்க. அவங்கிற அந்த ட்ரீட்மெண்ட்ட வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணானுங்க. திடீர்னு வந்து தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்தமா சிதைக்கிறது, எல்லாத்தையும் சிதைக்கிறதுங்கிற ஒரு திட்டத்தோட வந்து செயல்பட்டானுங்க. கடைசியா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு அது சஸ்டெயின் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டானுங்க. இப்ப இந்த முறைங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய திட்டங்கள வந்து வடிவமைச்சு போருக்கு வரணுங்கிறது தான் இப்ப அவனுங்களுடைய நோக்கமா இருக்கும். ஆனா, இந்த முறை வந்து அவனுங்க திட்டமிட்டு இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி, பிரியம்ப்டிவ் பண்றதுக்கான வாய்ப்பு ஈரான் தரப்புல இருந்து அதிகமா இருக்கு. ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு போன முறை வந்து எதிர்கொண்ட அந்த ஒரு இனிஷியல் வீழ்ச்சிய வந்து இந்த முறை வந்து எதிர்கொள்றதுக்கு ஈரான் விரும்பாது. ஒருவேள அந்த மாதிரி தாக்குதல் நடவடிக்கைகள் வந்து தீவிரமாயி தாக்குதல் நடத்தப் போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஈரான் வந்து பிரியம்ப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்படியான பிரியம்ப்டிவ் ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா, இவங்க சொல்ற மாதிரி 2000 ஏவுகணைகள் ஒரே நேரத்துல வீசப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. இவரு பேசுனதும் அப்படிதான் இருந்துச்சு. போன வாரத்துல சுப்ரீம் லீடர் பேசும்போதும் அதான் சொன்னாரு. அமெரிக்கா கூட வந்து நீங்க உறவை மேம்படுத்துங்க, அவங்க கூட நட்பு வச்சுக்கங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அஹ் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஜியோனிஸ்ட் என்டிட்டி கூட நெருக்கமா இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா கூட யார் நட்பு வச்சுக்குவா? அதனால என்ன பயன்? அது முட்டாள்தனமா இல்லையா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அதுதான் எனக்கு ஏன் வருது. ஸோ அப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கிளவரா தான் அந்த மூவை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இதுல அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துருச்சு, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எண்ணெய் கப்பல் ஒண்ணு துபாயில இருந்து கிளம்பி இதுக்கு போனது, சிங்கப்பூர் போனது. அதை மறிச்சு ஐஆர்ஜிசி கொண்டு போயிருச்சு. அதுக்கு வந்து அவங்க சொன்ன காரணம் வந்து அவங்களுடைய ஒரு ஷேடோ ஃபிளீட்டை வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. மார்ஷல் ஐலாண்டோட நாட்டுடைய கொடியை பொருத்தின அந்த கப்பல்.
இப்போ இது போல இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க எடுத்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கைப்பற்றி கொண்டு போன இடம் பார்த்தீங்கன்னா, இது தாண்டுன உடனே இமிடியேட்டா. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தாண்டி ஓமன் கடல் எல்லைய தொடும்போது, அவங்க அங்கேருந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கைப்பற்றி கொண்டு போயிட்டாங்க. அ இது என்ன மாதிரியான இண்டிகேஷன குடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ நேவியும் ப்ரிப்பேரா தான் இருக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு இண்டிகேஷன் குடுக்குதா? வேற என்ன இண்டிகேஷன் குடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது ஏற்கனவே இப்போ ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி ஈரானுடைய எண்ணெய் கப்பல வந்து தாக்குனானுங்க. உங்களுக்கு தெரியும் அது சமீபத்தில இந்தியாவுக்கு வந்த எண்ணெய் கப்பல்னு சொல்லி ஒரு தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் வந்து அ ஏடன் பக்கத்துல தான் நடந்தது. யெமனுடைய ஏடன் பக்கத்துல தான் அந்த தாக்குதல் நடந்தது. அதுல ஈரானியன் கப்பல் வந்து மூழ்கடிக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கை தான் இப்ப நடந்திருக்கிற இந்த எண்ணெய் கப்பல வந்து திருப்பிட்டு போனது. ஸோ இது வந்து சிங்கப்பூருக்கு போறதா சொல்றானுங்க. யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து சிங்கப்பூருக்கு போனதா சொல்றானுங்க. ஆனா, அ பின்ன அதாவது சஸ்பீஷன் என்னன்னாக்க, இது அமெரிக்காவினுடைய கப்பலா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு போறதா தான் வந்து இந்த கப்பல் வந்து கிளம்புனதா சொல்றாங்க. இது நெறைய நடக்கும். ஏன்னா வந்து இந்த கார்கோ ஷிப்ஸ் போறது வந்து இடம் மாத்தி போறது, சொல்றது எல்லாமே வந்து நடக்கும். அந்த மாதிரி இது ஒரு வேள அமெரிக்காவுக்கு போன கப்பலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியான ஒரு கப்பல வந்து இன்னைக்கு கடத்திட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து எதற்கு பதிலடி நடவடிக்கைன்னா, ஏடன் அதாவது கல்ஃப் ஆஃப் ஏடன்ல வந்து அந்த தாக்குதலுக்கான பதிலடி நடவடிக்கையா வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு தகவல் அதே போல, வெனிசுவேலா உள்ளுக்குள்ள ஒரு போர் விமானம் வந்ததாகவும், அ ஒரு அது என்ன போர் விமானம் தெரியல. உள்ள வந்ததாகவும், அத வந்து சுட்டு வீழ்த்திட்டதா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்குது. வெனிசுவேலால இருந்து. அ இன்னும் வந்து நான் போன தடவ உங்கள்ட்ட ஒரு தடவ கேட்டிருந்தேன். தோழர் கொலம்பியா அதுக்குள்ள வருமா? அப்படின்னு சொல்லி. இல்ல அது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கொலம்பியா பிரசிடென்ட் 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஒரு விஷயம் கிளியர் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அ எங்களுடைய சகோதரர்கள் வந்து அமெரிக்காவால ஆக்கிரமிப்பு செய்யப்படும்போது, நம்ம அத எப்படி வரவேற்க முடியும்? அத நம்ம எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? அத பார்த்து நம்ம எப்படி சிலாகிக்க முடியும்? கண்டிப்பா அத நம்ம எதிர்த்தாகணும். அப்படின்னு ஒரு மாரலா அங்க இருக்கிற மக்கள பூஸ்ட் பண்ற மாரி பேசிட்டு இருக்காரு. இத நம்ம வி ஷுட் நாட் அப்ரூவ் திஸ் அப்படின்ற ஒரு இதுல தான் அவரு அத சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அங்க வந்து மற்ற பிரிப்பரேஷன் எப்படி இருக்குது? அப்புறம் போன தடவை நான் கேட்கணும்னு நெனச்சேன். ஆக்சுவலா அத விட்டுட்டு நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டோம். என்ன தகவல் வந்துச்சு அப்படின்னா, அ நிக்கோலஸ் மதுரோ தரப்புல இருந்து நேரடியா அமெரிக்காட்ட பேசுறதாகவும், நாங்க வந்து எங்களை வந்து டைரக்ட்டா எந்த தொல்லையும் பண்ணாம எங்கள விட்டுருங்க. நாங்க வந்து ஸ்மூத்தா டிரான்ஸ்லேஷன் பண்ணி குடுத்துட்டு போயிடுறோம் பதவிய அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க. அது எல்லாம் நான் படிச்சுக்கிட்டே வந்தேன். அப்புறம் கீழ யார் எழுதுனதுன்னு போட்டு வந்தா அட்லாண்டிக்ன்னு எழுதிருந்துச்சு. பார்த்தோனே சிரிச்சுட்டேன். ஏன் இந்த அட்லாண்டிக்ன்னு பார்த்தோனே சிரிச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். தோழர்களுக்கு மேல போய் தெரியாம இருக்கலாம். அ அட்லாண்டிக்ல வந்து ஒரு கட்டுரை அ அக்டோபர் 2ஆம் தேதி 2023 அதாவது இந்த அலெக்ஸா ஃபிளட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கும் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வந்து அந்த அவர் பேர் வேற மறந்து போச்சு. மேபி நீங்க சொல்லுவீங்க. ஒருத்தரு ஜாக் சுலைமன். பாதுகாப்பு ஜாக் சுலைவன். பாதுகாப்புத்துறை செயலரா இருந்தாருன்னு நெனைக்கிறேன். அவரு தான் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செயலர். அவரு தான் எழுதியிருந்தாரு ஒரு கட்டுரை. எந்த வருடமும் இந்த 20 வருஷத்துல என்னைக்கு இல்லாம இப்பதான் வந்து மிக அமைதியா இருக்குது மத்திய கிழக்கு அப்படின்னு. அவர் சொன்ன 5வது நாள்ல முதல் ஏவுகணை விட்டுச்சு ஹமாஸ். அப்பதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து அறிவா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து இன்டெலிஜென்ட் தெளிவோட இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க மாரி இருந்துச்சு. அட்லாண்டிக்னு பேர பார்த்தோனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இந்த விஷயத்துல. என்னடா இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்ச இதா அப்படின்னு. அ இவரு ஒதுங்கிருவாரு. நிக்கோலஸ் மதுரோ ஒதுங்கிருவாரு, விட்டு குடுத்துருவாரு அப்படின்னு சொல்றது இவங்க எதிர்பார்த்த ஒண்ணு. அதாவது எப்படின்னா, அ அ ட்ரம்புக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதாகவும், எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுல அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ற ஆப்ஷன்ஸ் என்னன்னா, நம்மளுடைய பூட்ஸ் கால் உள்ள இறங்க வேண்டாம். வெளியில இருந்து நம்ம வந்து மிரட்டிக்கிட்டே இருப்போம். மிரட்டி, மிரட்டி மக்கள வந்து ஒரு மாதிரி பயமுறுத்தி, அ அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரஷர கிளப்பி உள்ளுக்குள்ள ஒரு பிளவ ஏற்படுத்திருவோம். அப்படின்றது தான் அவங்களோட முதன்மை இதா இருக்குது. முதல் வாய்ப்பா இருக்குது. அததான் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அ இப்போ வந்து அது மாதிரியான உண்மையிலேயே ஒண்ணு நடந்துச்சா? இல்ல இவங்கலாம் கிளப்பி விடுறாய்ங்களா? அதெல்லாம் உண்மையாலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிக்கோலஸ் மதுரோ ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாரு. அமெரிக்கா அங்க வந்துச்சுன்னாக்க, நாங்க வந்து அடிச்சு சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கோங்கிறத அவரு தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ நிக்கோலஸ் மதுரோ வந்து ஒண்ணும் பேச்சுவார்த்தை நடக்காம இருக்கும்னு நான் சொல்லல. பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பேக் சேனல் பேச்சுவார்த்தைகள் வந்து தொடர்ந்து நடக்கும். அது எல்லா நாடுகளுக்கு இடையிலயும் நடந்துகிட்டு தான் இருக்கும்.
ஆனா அந்த பேச்சுவார்த்தையில இது முக்கியமான விஷயமா பேசப்படுதா? இது அமெரிக்காவின் டிமாண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவுக்கு தேவை அதுதான். ஆட்சிய விட்டு குடுத்துட்டு போயிரணும். மரீனா கொரினா மச்சாடோவுக்கு இந்த ஆட்சிய விட்டு குடுத்துட்டு போணுங்கிறது அமெரிக்காவினுடைய டிமாண்ட். அதுதான் வான் குவைதோகிட்டயும் அந்த டிமாண்ட தான் வச்சிருந்தாங்க. வான் குவைதோவ கொண்டு வரும்போதும். சோ அதுதான் அவனுங்களுடைய டிமாண்ட். அதுதான் அட்லாண்டிக் பத்திரிகை எழுதியிருக்குது. ஆனா, அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற அளவுக்கு நிக்கோலஸ் மதுரோ இருந்தாரா? அப்படிங்கிறதுனா இல்ல. இல்லாதனால தான் இந்த 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 அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. இந்த மிரட்டல்கள் விடுக்கப்படுது. அதிலயும் குறிப்பா அ நேத்துன்னு நெனைக்கிறேன். நேத்தா இன்னைக்கான்னு தெரியல. வார் மினிஸ்டர் அதாவது செக்ரட்டரி ஆஃப் வார் பீட் ஹெக்ஸெத் சொல்லியிருக்கிறான். ஆ ட்ரம்ப் ஆல்ரெடி ஆத்தரைஸ் பண்ணிட்டான். ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கிறானுங்க. ஆப்பரேஷன் என்னமோ பேருன்ட்டு. ஆ அந்த போர அது போர் தான். போர் தான் அவன் ஆத்தரைஸ் பண்ணிட்டதா சொல்றான். ஆத்தரைஸ் பண்ணிட்டான். எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அநேகமா நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, இவனுங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னா, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ல என்ன நடந்ததோ, அதே மாதிரியான சம்பவங்கள் அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சோ அதுதான் இவனுங்களுடைய திட்டம். அத தவிர்த்து கிரவுண்ட் இன்வேஷனுக்கு இவனுங்க போறதுக்கான வாய்ப்பு குறைவு. போக வரதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. கிரவுண்ட் இன்வேஷன் பண்ண மாட்டானுங்க. அவனுங்களுக்கு தெரிஞ்சது, அவனுங்க இப்ப முழுதா அவனுங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய வடிவமைக்கிறது எல்லாமே, ஹெஸ்புல்லாவுக்கு எப்படி எதிரா எந்த மாதிரியான நடவடிக்கையில ஈடுபட்டானுங்களோ, அதே மாரி ஈரானுக்கு எதிரா என்ன மாதிரி அவனுங்க அ போர் தந்திரங்கள கையாண்டானுங்களோ, அதையே தான் இங்கேயும் கையாள்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இன்னைக்கு நிக்கோலஸ் மதுரோ நேரடியா ரோட்லயே ஆதரவாளர்கள் மத்தியில அவரு நடந்தே போயிருக்கிறாரு. ஆ அதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு அவர் தயாரில்ல. ஏன்னா ரெவல்யூஷனரி. அந்த மக்களும் ரெவல்யூஷனரி மக்களா தான் இருக்கிறாங்க. சோ ஆனா இவனுங்களுடைய திட்டம் அதுதான் இவனுங்களுடைய திட்டம். அதாவது இவனுங்க நேரடியா அசாசினேஷன்ஸ் அட்டெம்ப்ட், மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ், மிலிட்டரி லீடர்ஷிப், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இதுலலாம் தாக்குதல் நடத்துறது. சம நேரத்துல உள்ளுக்கு இருந்து இந்த 5ஆம் படைகள வச்சுக்கிட்டு நாட்டுக்குள்ள கலவரத்த உருவாக்குறது. அதன் மூலமா ஆட்சிய மாத்துறது தான் இவனுங்களுடைய திட்டம். அத நோக்கி தான் போறானுங்க. அந்த ஆப்பரேஷன் தான் இப்ப அவன் ஆத்தரைஸ் பண்ணிட்டதா பீட்டர் ஹெக்ஸெத் சொல்லியிருக்கான். சோ அநேகமா அத தான் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல. பார்க்கலாம் அடுத்து என்ன நகருது அப்படின்னு. இந்த ரஷ்யா உக்ரைன்ல ஏதாவது நியூஸ் இருக்குதா? ஏன்னா நீங்க சொல்லியிருந்த அந்த தகவலை தான் இவரும் கேட்டிருந்தாரு. இவரும் பெப்பே எஸ்கோபரும் போட்டிருந்தாரு. ஈதர் சரண்டர் ஆர் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்க சரண்டர் ஆகணும். அங்கே அதை சுற்றி இருக்கக்கூடிய யாரை சுற்றி வளைச்சதோ, எந்த படைகளை ரஷ்யா சுற்றி வளைச்சதோ அங்கேருந்து ஒன்று அவங்க சரண்டர் ஆகணும், அப்படி இல்லைன்னா உயிரை விடணும். இதுதான் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது பொக்ரோவோன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன இடம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் நிறைய செக் பண்ணேன். பொக்ரோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸா இருக்குது. அதை டோட்டலா அவங்க பொக்ரோஸ் பிடிச்சிட்டாங்கன்னா பொக்ரோஸ் அதை பிடிச்சிட்டாங்கன்னா இன்னும் அதுக்கப்புறம் எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜெலன்ஸ்கி வெளியேறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு வெவ்வேறு ஆட்கள் சொல்றாங்க. அந்த பகுதியில இப்ப பொக்ரோஸ்கோட பொசிஷன் என்னவா இருக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட பைக்கு சின்ன சின்ன வண்டியில ஆட்களை உள்ள அனுப்புது ரஷ்யா அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதிகமான பனி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பெரிய வண்டி இல்லாம எல்லாம் சின்ன சின்ன வண்டியில ஆட்களை கிட்டத்தட்ட 15,000 பேர் உள்ள அனுப்புறாங்க. பட் அவங்க உள்ள போறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சேனல் 4 ஒரு தகவல் சொல்லியிருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்க இருக்கிற சுச்சுவேஷன் என்ன இருக்கு அது சொல்லுங்க. அந்த அந்த போர்க்காலம் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொக்ரோஸ்க்கு, குப்பியான்ஸ்க். இந்த குப்பியான்ஸ்க், பொக்ரோஸ்க் இந்த 2 பகுதியும் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கிறவனுங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுதான் அவனுங்களுடைய விதி. அதுலேருந்து அவனுங்க வெளியேறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னும் அதே மாதிரி லீமான் போன்ற நகரங்கள் அந்த பகுதியில இருக்கக்கூடிய நகரங்கள். இந்த பேட்டில் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இதே ஃபேட்ட தான் எதிர்கொள்ளுது. இதே விதிய தான் எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே சுற்றி வளைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இப்போதைக்கு இந்த 2 முக்கிய நகரங்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு.
இன்னும் தொடர்ந்து வந்து லீமான் போன்ற நகரங்கள், இன்னும் பல்வேறு நகரங்கள் வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய நகரங்கள் வந்து சுற்றி வளைக்கப்படுது. அதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. இப்ப இந்த 2 நகரம் விழுந்ததுன்னா, அடுத்தடுத்து நகரங்கள் எல்லாமே வந்து விழுறத தடுக்க முடியாத அளவுக்கு சிக்கல் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அ அதே மாதிரி இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, நார்த் கொரியன் வீரர்கள் வந்து ஏற்கனவே கூர்ஸ்க் பகுதியில போயி சண்டை போட்டத வெளிப்படையாவே நார்த் கொரியாவும் ஒத்துக்கிட்டு இருந்தது. ரஷ்யா வந்து அதற்கு நன்றி தெரிவிச்சது. ரஷ்யன் பிரசிடென்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து அவார்டு வேற குடுத்திருந்தாரு. ஸோ அந்த வீரர்கள் மைன் பண்ணி வச்சிருந்த, அதாவது மைன்னா வந்து நிலவெடிகள். இந்த கன்னி வெடி வச்சிருக்கிறது. கன்னி வெடி எல்லாம் வந்து ரிமூவ் பண்ற பணியில வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குர்ஸ்க் பகுதியில. ஸோ ரஷ்யா வந்து நார்த் கொரியா வந்து வடகொரியா வந்து நேரடியா போர்க்களத்துல ரஷ்யா கூட இணைந்து செயல்படுதுங்கிறது இன்னைக்கு போட்டோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்களே வந்து வெளிய வந்திருக்கு. அத நேரடியா ரஷ்யாவே வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு 2 பேரும் இணைந்து இயங்குறாங்கங்கிறது கிளியரா தெரியுது. ஆ அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான தகவல், ரஷ்யா வந்து து அதாவது சிரியாக்குள்ள இன்னும் 2 ராணுவ தளங்கள வந்து உருவாக்குறதுக்கான செயல்பாட்டுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா, அ லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய வெனசா பீலி வந்து அவங்களுடைய சோர்ஸ் மூலமா தகவல் சொல்றாங்க. என்னன்னா, ஹாம்ஸு, ஹமா இந்த 2 பகுதியிலயுமே ரஷ்யாவினுடைய பேஸ வந்து உருவாக்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து ஆல்ரெடி முடிவுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. அல்ஜுலானிக்கும், ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து, அது உறுதிப்படுத்தப்பட்டுட்டதா சொல்றாங்க. அமெரிக்கா வந்து டமாஸ்கஸ்ல பேஸ உருவாக்குறதும், ஹமா ஹாம்ஸ்ல ரஷ்யா பேஸ உருவாக்குறதுக்கும் 2க்குமே வந்து ஜுலானி வந்து அ அனுமதி குடுத்திருக்கிறதா தெரியுது. இப்ப என்னன்னா, ஜுலானி வந்து ஒரு ஒரு வேசி மாதிரி தான் இப்ப மாட்டிக்கிட்டு நிக்கிறான். எல்லாருக்கும் எல்லாமே குடுக்குறான். என்னன்னா, இவனுக்கு வந்து கிடைச்சத வந்து எல்லாருக்குமே குடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ. அ துருக்கிக்கு தோழா வந்து இதுல தேவையானதெல்லாம் குடுக்குறான். தோழா இல்ல இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு வந்து சோர்ஸ் என்ன சொன்னுச்சுன்னா, இதுக்கு மேல வந்து நம்ம வெஸ்ட் ஏசியால இருக்க வேண்டாம். வெளியில போகலாம்னு நினைக்குது ரஷ்யா அப்படின்னு தான் தகவல் வந்துச்சு. இது டோட்டலா புதுசா இருக்கே இந்த தகவலு. ரஷ்யா இதெல்லாம் நீங்க வந்து ரஷ்யா சொன்னதா ரஷ்யா யார் என்னைக்கு சொன்னுச்சு? இதெல்லாம் வந்து ரஷ்யா எங்க அனுமானங்கள் தான். சொன்னாங்க? ரஷ்யா சொல்லாது. அனுமானங்கள் தான். அது வந்து நீங்க சொல்றது வந்து நல்ல ஒரு அ ஒரு இன்டலெக்சுவல் தான் எழுதியிருந்தது. ரெடால்ல வந்து அந்த ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருந்தாரு. அவரு கிடால் எடிட்டர் இன் சீஃபா இருக்கிறவரு, அரபிக் லாங்குவேஜ்க்கு எடிட்டர் இன் சீஃபா இருக்கக்கூடியவரு, முகமது ஸ்வைதான்ங்கிறவரு. நல்ல ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். ஆனா, பிரச்சனை என்னன்னாக்கா, இங்க என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா, இதெல்லாம் ஹை லெவல் பாலிடிக்ஸ், ஜியோ பொலிட்டிக்ஸ். என்ன வினசா பீலி என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவினுடைய இந்த காய் நகர்த்தல்கள், ஒட்டுமொத்த ஜியோ பொலிட்டிக்கல் காய் நகர்த்தல்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஷ்யா வந்து இங்க பெரிய பேலன்சிங் பவரா நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேலன்சிங் பவர்னா என்ன அர்த்தத்துல அவங்க சொல்றாங்கன்னா, ஆ சிரியா வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணுமில்லாம போறத தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல தான் வந்து ரஷ்யா நின்னுகிட்டு இருக்கிறதா, அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நம்மளால அனுமானம் பண்ண முடியுது. அதாவது இஸ்ரேல் வந்து அத தாண்டி இப்ப வந்து டமாஸ்கஸ் நெருக்கி வந்திருக்கு. டமாஸ்கஸ்க்கும் வடக்க போக முடியாத அளவுக்கு இடையில நிக்கிறது ரஷ்யா. அதே மாதிரி துருக்கி வந்து அலப்போல இருந்து உள்ளுக்கு வந்து இந்த பக்கம் வடக்கு தெற்கு பகுதி நோக்கி நகராத அளவுக்கு பாதுகாக்கிறதும் ரஷ்யாவினுடைய பேசஸ் தான். அமெரிக்காவையும் அதே மாதிரி புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த பகுதிக்கு வர முடியாம புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரஷ்யா தான். இப்ப ரஷ்யாவுக்கு ஏன் இந்த தேவை இருக்கு? ஏன் வந்து சிரியாவினுடைய பேஸ வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா ரஷ்யா பாக்குது? அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் அது குறிப்பா வந்து வடக்கு ஆப்பிரிக்கா கண்டத்துல தன்னுடைய ஆதரவு சக்திகள புரொடெக்ட் பண்றதுக்கும், தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்ட புரொடெக்ட் பண்றதுக்கும், சிரியா வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான பகுதியா அதுக்கு படுது அப்படிங்கிறாங்க. ஜியோபொலிட்டிக்கலி, ஸ்ட்ராடஜிக்கலி அது ரொம்ப அவசியமான பகுதியா இருக்கு. அத விட்டுட்டாங்கன்னா,
அவங்க வந்து இப்ப லிபியால வந்து அவங்க நெருங்கிய தொடர்பு வச்சிருக்காங்க. லிபியால ஒரு பேஸ் வச்சிருக்கிறாங்க. ரஷ்யா வந்து லிபியால ஒரு பேஸ் வச்சிருக்கு. ஆனா லிபியா வந்து ஸ்டேபிள் கண்ட்ரி கிடையாது. லிபியால எப்ப வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம். ஆனா சிரியாக்குள்ள இருந்தா மட்டும்தான் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல தன்னுடைய அலைஸ வந்து பாதுகாக்கிறதும், தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்ட வந்து ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்ட வந்து பாதுகாக்கிறதையும் பண்ண முடியும். அத விட்டுட்டாங்கன்னா, துருக்கிய நம்பி தான் அவங்களுடைய காய் நகர்த்தல்கள் எல்லாமே நடக்கணும். ஆப்பிரிக்காவ பொறுத்தளவுல துருக்கிய நம்பி தான் வந்து அவங்க நின்னாகணும். ஆனா துருக்கி வந்து நம்பிக்கைக்குரிய பார்ட்னர் இல்லங்கிறதுனால தான், சிரியா வந்து அவங்க கைவிடாம வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி வெனசா பில்லி சொல்றாங்க. ஐ திங்க் வந்து அவங்க பஷர் அல் ஆசாத வந்து விட்டு கொடுத்ததுக்கு காரணமும் இதே காரணம் தான். ஏன்னா பஷர் அல் ஆசாத்தினுடைய நிலைமை வந்து சரியில்ல. பஷர் அல் ஆசாத்தால தொடர்ந்து வந்து இந்த பகுதியில நிலைக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சதுனால தான், ரஷ்யா வந்து ஜுலானிய வந்து கையில வச்சுக்கிட்டு பஷர் அல் ஆசாத்த வந்து வெளியேறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமா இருக்கு. கிட்டத்தட்ட ஐ திங்க் வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ பொறுத்தளவுல யாருமே நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இன்ட்ரெஸ்ட் தான் பிரதானமானது. அந்த பின்னணியில பார்த்தோம்னா, ரஷ்யா வந்து இது எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணதுனால தான் இந்த பகுதியில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க, இது எத நோக்கி போகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால, முன்னமே வந்து அதற்கு சுதாரிச்சுக்கிட்டு ஜுலானி கூட டீல் பேசியிருக்கிறாங்க. அந்த ஜுலானி கூட டீல் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த பேசஸ் வந்து அவங்களுடைய ஹோல்ட்ல இருக்கு. இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான நடவடிக்கையிலயும் இப்ப வந்து ஈடுபடுறதா வெனசா பீலி சொல்றாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரப்பூர்வமான தகவல்கள் மூலமா, சோர்ஸ் மூலமா தான் வந்து இந்த விஷயம் சொல்றாங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து சிரியாவ பொறுத்தளவுல, சிரியன் பாலிடிக்ஸ பொறுத்தளவுல அவங்க சொல்ற விஷயங்கள நம்ம 100% நம்பலாம். அதே மாதிரி ஜுலானிக்கு என்ன அவசியம் இருக்குன்னா, இப்ப அமெரிக்காவ ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, அமெரிக்கா வந்து எப்பவுமே தன்னுடைய நண்பர்கள், அதாவது எதிரிகள விட நண்பர்களுக்கு தான் வந்து ஆபத்தானது. அதனால ஜுலானி வந்து அமெரிக்காவினுடைய நண்பரா இருக்கக்கூடியவன். எப்ப அவனுடைய தேவை முடியுதோ, அப்ப தூக்கி எறிஞ்சிருவாய்ங்க அமெரிக்கா. ஸோ, தன்ன பாதுகாத்துக்கிறதுக்கு ரஷ்யாவினுடைய தயவு அவசியங்கிறது தான் இப்ப அவனுடைய நிலைப்பாடு. அவனுக்கு எல்லா பக்கத்துலயும் தன்னுடைய ஹோல்ட வந்து வச்சுக்கணும். அப்பதான் தன்னால இந்த பகுதியில வந்து நிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப அவனுடைய நோக்கமா இருக்கு. அதுக்காக அவன் யார் கால்லயும் விழுறதுக்கு தயாரா இருக்கான். அப்படிதான் வந்து ரஷ்யாவுக்கு இந்த 2 பேஸ விட்டு குடுத்துட்டு, அமெரிக்காவுடைய கவுண்டர் பேலன்ஸா ரஷ்யா வந்து சிரியாவுல நிலைநிறுத்தி வச்சுக்கிறது தான் அவனுடைய நோக்கமா இருக்கு. அவன் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும். துருக்கிய ஹேண்டில் பண்ணணும்னா ரஷ்யா தேவ. துருக்கிய ஹேண்டில் பண்றதுக்கு அமெரிக்கா தேவ. அமெரிக்காவ ஹேண்டில் பண்றதுக்கு ரஷ்யா தேவ. இஸ்ரேல ஹேண்டில் பண்றதுக்கு துருக்கி தேவ. இப்படி பல்வேறு பிளேயர்ஸ அலோவ் பண்ணிட்டு, அவனுடைய பொசிஷன அவன் ஹோல்டு பண்றது தான் இப்ப அவனுடைய நோக்கமா இருக்கு. ரஷ்யாவுக்கு தன்னுடைய பொசிஷன ஹோல்டு பண்ணி, இந்த நார்த் நார்த் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்ட வந்து புரொடெக்ட் பண்றது ரஷ்யாவினுடைய நோக்கமா இருக்கு. ஸோ இப்படி பலருக்கும் அவன் அலோவ் பண்ணிட்டு, அவனுடைய பொசிஷன அவன் ஹோல்டு பண்ணிக்கிறான். ஸோ இப்படிதான் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் வந்து நடக்கிறதா அவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதுதான் வந்து உண்மையும் கூட. இதுல இந்த ரஷ்யாவை தான் புரிஞ்சுக்கவே முடியல. அவங்க என்ன பண்றாங்க, லாங் டேர்ம்ல யோசிச்சு பண்றாங்களா இல்ல எங்கேயா அதை கழட்டி விட்டுருவாங்களா, அவங்க நம்பவே இல்ல முடியலையே அந்த ஒரு இப்ப இந்த ஆங்கிள்ல நீங்க யோசிச்சீங்கன்னா, ரஷ்யா வந்து லாங் டைம்ல யோசிச்சு தான் பண்றாங்க. இல்ல அப்போ இப்போ வந்து நம்ம 14ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம், நவம்பர் மாசம். போன 8ஆம் தேதி, டிசம்பர் 8ஆம் தேதி இது எல்லாத்தையும் கழட்டி விட்டாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி இப்ப கழட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 11ஆவது மாசத்துல 12ஆம் மாசத்துல இருக்கும். இந்த ஒரு ஜியோ வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜியோ பொலிட்டிக்ஸ பொறுத்தளவுல ஒரு அரசாங்கம் வலுவா நின்னுச்சுன்னா மட்டும்தான் அந்த அரசாங்கத்த புரொடெக்ட் பண்ணுவாய்ங்க. ஒரு அரசாங்கம் விழுற நிலையில இருக்கு, தன்னை புரொடெக்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நிலையில இருக்குன்னா, அந்த அரசாங்கத்துக்காக தன்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலன யாருமே விட்டு குடுக்க மாட்டாய்ங்க. அப்படியான இடத்துல தான் ரஷ்யா வந்து பஷர் அல் ஆசாத் வீக்கா இருக்கிறது தெரிஞ்சதுனால, பஷர் அல் ஆசாத கைவிட்டுட்டாய்ங்க. யாரு பொறுப்புக்கு வரப்போறாவோ, அவங்கள வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டாய்ங்க. இதுதான் நடந்திருக்கு. இது எல்லாருக்குமே அந்த பகுதியில நடந்திருக்கு. இப்ப நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க, இப்ப ஈரானால அதுல எதுவும் பண்ண முடியாது. ஈரானால பஷர் அல் ஆசாத காப்பாத்துறதுக்கான சூழலே கிடையாது. அதே போல ஹெஸ்புல்லாவினாலயும் புரொடெக்ட் பண்றதுக்கான சூழல் கிடையாது. ஏன்னா ஹெஸ்புல்லா ஆல்ரெடி போர வந்து எதிர்கொண்டுகிட்டு இருந்தது.
போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ இந்த 2 பேரும் தான் வந்து ஐடியாலஜிக்கல் பார்ட்னர்ஸ். ஐடியாலஜிக்கல் பார்ட்னர்ஸா இருந்தாலும் வந்து கடைசி காலகட்டத்துல வந்து பஷர் அல் ஆசாத்தினுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. பஷர் அல் ஆசாது இந்த பக்கம், அந்த பக்கங்கிற மாதிரி தான் வந்து பஷர் அல் ஆசாது இருந்தாரு. அதற்கு முக்கிய காரணமா இருந்தது சவுதி அரேபியா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ்ங்கிற 2 நாடுகள் தான். இவங்க 2 பேரையும் வந்து இவங்க 2 பேரு கூடயும் சுமூகமா போயி, தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகள அமெரிக்கா கிட்ட இருந்து வர நெருக்கடிய வந்து எதிர்கொண்டு சமாளிச்சிடலாங்கிறது தான் பஷர் அல் ஆசாத்தினுடைய நிலைப்பாடா இருந்தது. பிரின்சிபலா இருந்தத வந்து கைவிட்டுட்டு, அவரு வந்து இந்த அலைஸ் கூட சேர்ந்துகிட்டு, தன்ன வந்து புரொடெக்ட் பண்ணிக்கலாம். தன்னுடைய அ பிரச்சனைகள வந்து சால்வ் பண்ணிக்கலான்னு சொல்லி பஷர் அல் ஆசாத் நெனச்சாரு. ஸோ இப்படியான ஒரு டயலமா மனநிலையில இருந்தது தான் பஷர் அல் ஆசாதினுடைய வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணம். இந்த இடத்துல இருந்து தான் ஜியோ பொலிட்டிக்ஸ பொறுத்தளவுல ஈரான், ஹெஸ்புல்லா, ரஷ்யா எல்லாமே வந்து பஷர் அல் ஆசாத பார்த்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு நிலையில்லாத இடத்துல நிக்கிறதுனால, ரஷ்யா வந்து அவருடைய வீழ்ச்சிய புரிஞ்சுகிட்டதுனால, ரஷ்யா வந்து கைவிட்டுருச்சு. ஸோ இதான் நடந்திருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல இன்னொன்னு நான் நோட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன், ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். காசா போர் தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது இஸ்ரேல் வந்து சும்மா சும்மா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்துச்சு இதுல சிரியா மேல. அப்பவே நீங்க கூட சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கு சிரியா வந்து உள்ள இறங்கணும், கோலன் ஹைட்ஸை திருப்பி எடுக்கிறதுக்கான வேலை இறங்கணும் எல்லாரும் சொன்னாங்க, நீங்களுமே அதை சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா அன்னைக்கு கோலன் ஹைட்ஸை எடுக்கணும்னு உள்ள இறங்கி இருந்தால் இந்த நிலம் வராம இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேபி அப்போ வந்து ஒட்டுமொத்தமா உள்ள இறங்கி நடந்திருக்கலாம். இல்ல. இருந்தாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லைங்க. இப்ப பஷர் அல் ஆசாத் என்னென்னலாம் பண்ணாருன்னா, இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2024 ஆரம்ப கட்டத்துல, ஆ சனா அரசாங்கத்தினுடைய அதாவது யெமனுடைய தூதரகத்த சனா அரசாங்கத்துக்கு குடுத்திருந்தாரு. யெமன் அன்சர் அல் அமைப்பு கிட்ட வந்து ஒப்படைச்சிருந்தாரு. யெமனுடைய தூதரகத்த. சவுதி அரேபியா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் குடுத்த அழுத்தத்தினால, அத வந்து அவங்கள வெளியேற சொல்லிட்டு, கடைசியா வந்து அந்த ஏடன்ல இருந்து இயங்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சுட்டாரு. ஸோ அதற்கு அப்புறம் வந்து அன்சரல் அமைப்பு நேரடியான அழைப்பே விடுத்தது. சிரியா ஃப்ரண்ட்ட ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் சரியான டைமு. இத வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். சிரியா ஃப்ரண்ட்ட நீங்க ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்தது. எதுவுமே பேசல. இஸ்ரேல் வந்து பலமுறை வந்து சிரியாக்குள்ள தாக்குதல் நடத்துனுச்சு. அதுக்கு எந்த பதிலடியுமே வந்து அசாத் குடுக்கல. ஸோ அசாத் வந்து இந்த சவுதி அரேபியா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் கூட சுமூக உறவை ஏற்படுத்திக்கிட்டு, அவங்க கூட சேர்ந்து நம்ம பிரச்சனைய சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சது தான் அவருடைய வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணம். அந்த பின்னணியில தான் இவங்களும் வந்து அவர் மேல இருந்த நம்பிக்கைய வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிக்சர் கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பெல்லாம் வந்து நமக்கு எந்த அளவுக்குன்னா அன்னைக்கு போட்ட வீடியோ காலையில் டெலிட் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான். நம்ம 2 பேரும் பேசி முதல் நாள் பேசி விடிய கிளம்புற வீடியோ போறோம், விடிய கிளம்புற தகவலை மாறி போச்சு. அந்த வீடியோ டெலிட் பண்ற அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நம்ம. அதுக்கப்புறமேல இது நமக்கு வெளியே விளங்குறதுக்கே ஒரு வருஷம் ஆயிருக்கு. இது என்ன நடந்திருக்குன்றது விளங்குறதுக்கே ஒரு வருஷம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்ப ஆமா. நிறைய என்னமோ ஏன்னா நடக்குது. ஏன்னா இதுல என்னன்னா, நம்ம நம்ம வந்து எமோஷனலா பார்க்குறோம். நமக்கு வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, அங்க ஜியோ பொலிட்டிக்ஸ்ங்கிறது எமோஷனலான விஷயமே கிடையாது. இங்க எல்லாமே ரியல் கால்குலேஷன்ஸ். யார் எங்க போனா இதெல்லாம் வந்து எவனும் வந்து பிரின்சிபலாலாம் கிடையாது. இந்த உலகத்துல வந்து எவனும் பிரின்சிபலான நாடுக கிடையாது. மனித உரிமைக்காக செயல்படணும். இல்ல நீங்க நம்ம திரும்ப திரும்ப வந்து நெய்விட்டிய வந்து நம்ம அ அதிகமா வச்சிருக்கிறோம்னு தான் நம்ம நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு இனப்படுகொலை நடந்தத வந்து கேள்வியே எழுப்பாத நாடுகள் தான் உலக நாடுகள். ஈழத்துல நடந்த இனப்படுகொலைக்கு எல்லா நாடுகளுமே உதவி பண்ணாங்க. நம்ம இன்னும் சொல்லப்போனா கியூபா, கியூபா, வெனிசூலா எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க அ இலங்கைய. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம்? அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவும் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஆனா வெளியில வந்து அமெரிக்கா என்ன பேசுதுன்னாக்க, இலங்கைக்கு எதிரா பேசுது. அதற்காக இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க இலங்கைய. இலங்கை அந்த பக்கமும் சப்போர்ட்ட வாங்கிக்கிடுச்சு. இந்த பக்கமும் சப்போர்ட் வாங்கிக்கிடுச்சு. கடைசியா ஒரு இனப்படுகொலையிலிருந்து தப்பிச்சும் போயிருச்சு.
ஸோ அதுதான் வந்து இந்த உலக நாடுகள். ஸோ அங்க இங்க எந்த பிரின்சிபல் இருக்கு? என்ன பிரின்சிபல் இருக்கு? எந்த பிரின்சிபலுமே கிடையாது. ஸோ அத வந்து திரும்ப திரும்ப நம்ம எதிர்பார்க்கிறதும் வேஸ்ட். இங்க எல்லாமே ரியலிஸ்டிக்கா நடக்கிறது தான். நீங்க பவரா இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதுதாங்க. மக்கள்ல இருந்து, ஒரு இனத்திலிருந்து, ஒரு நாட்டிலிருந்து, ஒரு தலைமையிலிருந்து எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களால புரொடெக்ட் பண்றதுக்கான தகுதி இருந்து, உங்களால புரொடெக்ட் பண்ணிக்க முடியும்னா, உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. உங்களால உங்கள புரொடெக்ட் பண்ணிக்க முடியாதுன்னா, உங்கள உதவி பண்றதுக்கோ, உங்கள காப்பாத்துறதுக்கோ ஒருத்தர் கூட வரமாட்டாய்ங்க. அதுதான் உலகம். அதுதான் எதார்த்தமான உலக அ அரசியல். புரியுது தோழர். தோழர்களுக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்றது அதுதான். நீங்க ஸ்ட்ரென்த்தா இருந்தா தான் மற்ற ஆட்கள் வந்து உங்கள நம்பி ஆதரவு குடுக்கும் அப்படின்னு. அத வந்து நான் கூட தி வெரி ஃபர்ஸ்ட் டே கூட நான் உங்கள்ட்ட கேட்டிருப்பேன். இந்த போர் தொடங்குன முதல் நாள் மறுநாள் கேட்டிருப்பேன். எதுக்கு வந்து பாலஸ்தீன் வந்து அவங்களுடைய ஹமாஸ் வந்து அவங்களுடைய வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்ப நம்ம தோழர் ஒருத்தர் கூட சொன்னாரு, இல்ல இல்ல அவங்க ரிலீஸ் பண்ணணும், வெளியில இருக்கவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு. எந்த அளவுக்கு ஃபீல்டுல நாங்க வந்து ஒர்க் பண்றோம், எந்த அளவுக்கு நாங்க வந்து வீரமா இருக்கோம் அப்படின்றத காட்ட வேண்டிய தேவை வந்து பாலஸ்தீனுக்கு இருக்கு. அப்பதான் வந்து உலகம் முழுக்க ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு. இந்த 2 வருஷம் வந்து அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். மையப்புள்ளியா காசாவும் பாலஸ்தீனும் இருக்கும்போது அந்த இடத்த எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு ஹமாஸ் அப்படின்றத சுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த ஜியோ பாலிடிக்ஸ் நவுந்திருக்கு இந்த 2 வருஷத்துல. இப்ப நீங்க நம்ம இல்ல இப்ப இதுல பல விஷயங்கள பார்க்கலாம். என்னன்னா, இது வந்து எந்த மாதிரியான ஒண்ணு வந்து இது ஏற்படுத்துற சைக்காலஜிக்கல் பாதிப்பு. நீங்க வந்து வீக்கா இல்லன்னாக்க, உங்கள நம்பி இருக்கிறவங்களே வந்து உங்கள அ அ கைவிட்டுருவாய்ங்க. ஏன்னா பிரச்சனை என்னன்னாக்கா, அவங்களுக்கு நீங்க இருந்தா நல்லது தான். இப்ப என்னன்னா நம்ம நார்மலா பார்ப்போமே, இப்போ ரஷ்யாவுக்கு பஷர் அல் ஆசாத் இருந்தா நல்லது தான். ஆனா பஷர் அல் ஆசாதால இருக்க முடியாதுன்னா, பஷர் அல் ஆசாத் முக்கியமா? சிரியா முக்கியமா? அப்படிங்கிற பாயிண்ட் தான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராடஜிக் பாயிண்ட். சிரியா தேவையா? பஷர் அல் ஆசாத் தேவையா? சிரியால பஷர் அல் ஆசாத் இருந்ததுன்னா, பஷர் அல் ஆசாத் தேவை. இருந்தாருன்னா பஷர் அல் ஆசாத் தேவை. ஆனா, பஷர் அல் ஆசாத்தினுடைய நிலைமை சரியில்ல அப்படின்னா, அதற்காக பஷர் அல் ஆசாத்துக்காக சிரியாவ வந்து லூஸ் பண்ண முடியாது. ரஷ்யாவ பொறுத்தளவுல. ரஷ்யாவுக்கு முக்கியம் வந்து என்னன்னா, சிரியா தான். அதுக்கப்புறம் தான் பஷர் அல் ஆசாத். ஸோ இப்படிதான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. இப்ப அவங்கள வந்து நம்ம குறை சொல்றதுக்குமே எதுவுமே இல்ல. நீ உங்கள புரொடெக்ட் பண்ணிக்கிட்டனா மட்டும் தான் வந்து உங்களுக்கு உதவி பண்றதுல அவங்களுக்கு லாபம் இருக்கு. அவங்களுடைய எதிர்காலம் வந்து அதுல தங்கி இருக்கு. நீ உன்னைய புரொடெக்ட் பண்ணிக்க முடியலன்னா, அவங்க உன் மேல போடுற காசு எல்லாமே வேஸ்ட்டு. அவங்க போடுற எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டு. அவங்களுக்கு கடைசியா வந்து தோல்வி மட்டும் தான் கிடைக்கும். அததான் அவங்க பார்ப்பாங்க. வேற எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை சிரியா. சிரியால இருக்கிற 2 பேஸஸ் வந்து அவங்களுக்கு தேவை. அதுதான் உங்களுடைய ஸ்ட்ராடஜிக் நலன்ஸா இருந்தது. அதற்கு தான் உங்களுக்கு உதவி பண்ணி உங்கள வந்து புரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்களே வந்து உங்கள புரொடெக்ட் பண்ணிக்க முடியாத இடத்துக்கு நகர்ந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேல வந்து அவங்களுக்கு சிரியா தான் தேவையே தவிர, நீங்க தேவையில்ல. அப்படிதான் வந்து அவங்க பார்ப்பாங்க. இதுதான் எல்லாருக்குமே உள்ளது. இப்ப நீங்க ஒரு மக்கள் குழுவா இருக்கட்டும், இல்ல ஒரு அரசியல் தலைமையா இருக்கட்டும், இல்ல ஒரு நாடா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உரியது என்னன்னா, முதல்ல அவங்களுடைய ஸ்ட்ராடஜிக் நலன் சார்ந்து தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. நீங்க அந்த பகுதியில இருந்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். உங்களாலேயே அந்த பகுதியில இருக்க முடியாதுன்னா, உங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அந்த இடத்துக்கு தான் முக்கியத்துவம். அதுதான் வந்து எல்லா நாடுகளும் பார்க்கும். அதுதான் எதார்த்தமும் கூட. புரியுது தோழர். பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி. வணக்கம்.